அருமை பெரியோர்களே, எனது அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபடுவேன் என்பதை இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். வெட்டி கொடுங்க. இந்தாங்கோ அம்பாள் பிரசாதம். அண்ணே, ஒரு நிமிஷம் வாங்க. ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? இல்லீங்க. ஏன்? அந்த புதுசா வந்த கலெக்டர் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். உங்க அமைச்சர் என்ன குழந்தையா? பிறந்த நாளை வீட்டோட கொண்டாடிக்க சொல்லுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டா எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி பொரியறா. யாரு அந்த கலெக்டர்? அதானே அர்ச்சனா IAS. அர்ச்சனா IAS. மேடம், ப்ரோகிராம் 8:30 சொன்னோம். இப்ப 9:30 ஆயிடுச்சு. இன்னும் மினிஸ்டர் காணுமே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். வணக்கம். 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 வணக்கம் கலெக்டர் அம்மா. அமைச்சர் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கார். வந்துகிட்டு இருக்காரா? 8:30 ப்ரோகிராம், மணி 10:30 ஆச்சு. அமைச்சர்னா லேட்டா தான் வருவாரு. Shut up. மேரி, மேரி. வெயில் தாங்க முடியாம குழந்தை மயங்கி விழுந்துட்டா. இனிமே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நானே குடியேத்திடுறேன். வாங்க, கூட்டிட்டு போங்க. பாத்தீங்களானே, அமைச்சர் வந்துருவார்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அந்த அம்மாவே கொடியை ஏற்றிவிட்டாங்க. நாங்க எவ்வளவோ சொன்னோம், கேட்கலீங்க. இத சாமானியமா விடக்கூடாதுன்னு உடனே ஒரு முடிவெடுங்க. 2வது முறையா உங்களை அவமானப்படுத்தாங்க. முழிக்கிறத பாருங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? IASங்கிற 3 எழுத்த வாங்கிட்டா உங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யலாம் நினைப்ப? நீங்க இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் கலெக்டர். ஆனா நான் அந்த மாநிலத்துக்கு அமைச்சர். அமைச்சர்னா 1000 வேலை தான் இருக்க செய்யும். உங்க மாதிரி ஏசி ரூம்ல உட்கார்ந்து 4 ஃபைல பரட்டுறதுல எங்க வேலை. சாரி சார். என்னம்மா சாரி சேலன்னுகிட்டு அமைச்சரை பார்த்த உடனே அப்படியே கூலக்கு முடிச்சுறீங்களே. அமைச்சர் வந்துருவான்னு சொன்னமே, கேட்டீங்களா நீங்க? கேளுங்கண்ணே. உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. சார், நேரம் ஆக ஆக குழந்தைங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்களால நிக்க கூட முடியல. அதனால தான் நான் குடியேத்துறேன். அமைச்சர் கலந்துக்கிற ப்ரோகிராம் இருந்தா அவர் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இல்லனா ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிருக்கணும். கேன்சல் பண்ணிருப்பேன் சார். இது தேசிய கொடியேற்று விழாவா மட்டும் இல்லாம இருந்திருந்தா. இந்த பாரு, நீ உங்க அம்மா வயித்துல கருவாகிறதுக்கு முன்னாடியே அரசியல்வாதியா உருவானவனா? அது மட்டும் இல்ல, இந்த மாநிலத்திலேயே 1 லட்சம் ஓட்டு அதிக வித்தியாசத்துல ஜெயிச்சவன். என்கிட்ட இந்த வேலையில வச்சுக்காத. பேசாம அடங்கி போ, இல்ல அடக்கி வைப்பேன். மை காட், how many complaints வந்திருக்கு? எத்தனை ரிமைண்டர்ஸ் போட்டிருக்கு? ஒரு ஸ்டெப் எடுக்கல. எஸ் மேடம். அந்த மீனாட்சி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு அந்த ஏசி என்கிட்ட உடனே பேச சொல்லு. ஏசி பிரேம் பேசுறேன் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். மீனாட்சி நகர் சாராய கடையை பத்தி பப்ளிக்ல இருந்து நிறைய பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து அதை வெக்கேட் பண்ண சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கு. ஆனா அதை பத்தி நீங்க ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல? அது வந்து மேடம்,
மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ்ல நோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி எக்ஸ்கியூசஸ். இன்னும் 3 நாளைக்குள்ள அந்த சாராய கடை காலி ஆயிருக்கணும். லிசன், திஸ் இஸ் மை ஆர்டர். ஓகே மேடம். யோ இங்க வாயா. யாரே நீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நினைச்சீங்க? அறிவில உங்களுக்கு? ஏயா நீதான் முதலாளியா? பப்ளிக் நியூசன்ஸா இருக்கு. கடையை காலி பண்ணுங்க. எத்தனை தடவை சொல்றது? இத பார், இன்னும் 3 நாள் டைம் தரேன். இங்க இருந்து கடையை காலி பண்ணணும். இல்ல தொலைச்சு போடுவேன். தொலைச்சு சொல்ல வேண்டியது சொல்லிப்பட்டியல. இடத்தை காலி பண்ணு. இந்த பாரு வக்கீலே, இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. இத நீ எடுத்துக்குவியோ இல்ல இப்ப கும்பிட்டிய சாமி வெங்கடாஜலபதி அதுக்கு தான் கொடுப்பியோ தெரியாது. எங்களுக்கு தேவை ஸ்டே ஆர்டர். எதுக்கியா ஸ்டே ஆர்டர்? என்னையா இது அநியாயமா இருக்கு? அரசாங்கமே சாராய கடையை ஏலம் விட்டுருக்கு. போன வருஷம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்ததை இந்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்திருக்கோம். அந்த கடையை போய் நியூசன்ஸா இருக்குன்னு காலி பண்ண சொல்றா ஒரு பொம்பளை. எந்த பொம்பளையா? யாரு? யாரோ கலெக்டரா, பேரு அர்ச்சனாவா. நம்ம தூண்டு அஞ்சலி பாப்பா மாதிரி இருக்கா. என்ன அட்டகாசம் பண்றா தெரியுமா? அவ மூஞ்சில கரிய பூசுற மாதிரி இந்த ஸ்டே ஆர்டரை நீ வாங்கி கொடுக்கணும். சாராய கடையை எவனும் டச் பண்ண கூடாது. கையெழுத்து போடுமா. புடவையும் கொடுக்கறதா சொன்னாங்க. புடவையா? பாவாடை தாவணியிலே நீ சூப்பரா இருக்கமா. போமா. மூஞ்ச பாரு. 200 ரூபாய் தரதா பேப்பர்ல போட்டிருந்தாங்க. 100 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. என்ன பங்கு போட்டுக்கிறீங்களா? நாங்க பங்கு போட்டுக்கலாமா? எல்லா பங்கும் கலெக்டருக்கு போகுது. போமா. எந்த கலெக்டருக்கு மேம்? யாருக்கு பங்கு போகுதுன்னு சொன்னீங்க? கலெக்டருக்கு பங்கு கொடுக்குறீங்களா? கலெக்டர் பேர்ல கொள்ளை அடிக்கிறீங்களா? நான்சென்ஸ். ஸ்டூபிட். வேர் இஸ் தி தாசில்தார்? உள்ள இருக்காரு. சேட்ஜி, இந்த காலத்துல வட்டி கடை லைசென்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒரு 50,000 தள்ளுங்க, கிடைக்கும். தாசில் 25,000 ரூபாய் கொடுக்கறான். என்ன சேட்ஜி, வட்டி பணத்திலே சிட்டிய வாங்குறீங்க? இதுக்கெல்லாம் யோசனை பண்ண கூடாது. 50,000 அடிச்சா தான் லைசென்ஸே. அரே ராம். அச்சா தாசில் ஜி, நிம்மல் கேக்குற 50,000 ரூபாய் சேட்ஜி இப்ப கொடுக்கறான். தாசில் ஜி சேட்ஜிக்கு லைசென்ஸ் எப்ப கொடுக்கறான்? நிம்மளுக்கு தர்றான். கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி நிம்மளுக்கு நம்மள் தர்றான். கையெழுத்து எங்கே போடலாம்? எங்க வேணாலும் போடலாம். கையெழுத்து இங்கே போடணுமா இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கிறீங்களா? மிஸ்டர், நீங்க 50,000 லஞ்சம் வாங்கிக்கிறீங்க. உங்ககிட்ட வேலை செய்யறவங்க 50 100 வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல? மேடம், ஐ அம் சாரி. நோ, நத்திங் டூயிங். ஐ அம் கோயிங் டு சஸ்பெண்ட் யூ. மேடம், நான் பிள்ளை குட்டிக்காரன். ப்ளீஸ். அதோட விஜிலன்ஸ் என்கொயரிக்கு ஆர்டர் போட போறேன். மைண்ட் இட். நிம்மல் முஞ்சிக்கு 50,000 ரூபாய். சைத்தான் கி பேட்டா. ஐயா, இந்தாங்க ஆர்டர். வக்கீல் கொடுத்தம்ச்சாரு. டேய், ஸ்டே ஆர்டர் வந்துச்சுடா. என்ன சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர்? இனிமே யாருக்கும் பயப்படாதீங்கடா. ஆய், இந்த சாராய கடை ஏரியாவை தூள் பண்ணுங்கடா. எவன் ரோட்ல போனாலும் சரி இழுத்துட்டு வந்து சரக்க ஃப்ரீயா ஊத்துங்கடா. நிறுத்து, நிறுத்து. எல்லாரும் எடுத்துட்டு போய் ஊத்தி விடுடா. ஐயோ, எங்க கூட்டி போறீங்க? இதோ ஒரு பாட்டு வந்து பாரு. மச்சி, வா. வாயா, வாயா. எங்கடா கூட்டி போறீங்க? டேய், கொண்டாட வரேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்கடா. ஜாலியா குடிக்கிறீங்க. இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லடா. தெரியும்.